என் பேர் சுமதி. என்னோடய ஊர் வந்து பொன்னேரி. இரவு 12 மணி ஆயிடுச்சு. நான் வந்து வீட்டுக்கு போக முடியல. சென்ட்ரலில் வெயிட்டிங் ஹாலில் இருந்தேன். வெயிட்டிங் ஹாலில் கொஞ்சம் சார்ஜர் போட்டு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன். அவங்க போலீஸ்காரங்க இங்கே உட்காரக்கூடாது, லோக்கல் ட்ரெயின் போகிற இடத்துல போய் உட்கார சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாங்க, வெளியே போங்க, நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, வெளியில் எங்கன போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரி கிடையாது. இந்த சமுதாயம் என்ன தான் பாதுகாப்பு மக்களுக்காக கொடுக்குது, இந்த சமுதாயத்தில் எங்களுக்காக என்ன தான் கிடைக்குது? நாங்கள்னா நிதி ஒதுக்கி கேட்குறோமா, இல்லை சாப்பாடு கேட்குறோமா? நாங்கள் வெளியில் வந்து போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருந்தால் எங்கே போவோம்? இரவு நேரம் பொம்பளைங்க வெளியே போய் உட்காரோம்னா ஆட்டோக்காரன் ஒரு தப்பாக பேசுகிறான், பக்கத்தில் இன்னொருத்தன் தப்பாக பார்க்குறான். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி தான் பயந்துருக்கிறோம்? ரயில்வே ஸ்டேஷனில் தானே எங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு எங்கே நாங்கள் போக முடியும்? நாங்கள் எங்கே போய் இப்போ தங்குவோம்? இரவு நேரத்தில் டிக்கெட் எடுத்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் தங்க முடியும். அதுவே வீட்டுக்கு சார்ஜர் போட்டு ஃபோன் பிடிச்சி சொல்லணும்னா 2 பாயிண்டில் நாங்கள் ஃபோன் போட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். சார்ஜர் போட்டுக்கணும், இங்கெல்லாம் போடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் தான் அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணிப்போம், செய்வோம்? இதெல்லாம் வந்து சமுதாயம் என்ன தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது மக்களுக்காக?